கையெழுத்து. என்ன சின்னையா இது? இந்த வீட்டை சக்தி சார் பேருக்கு எப்ப எழுதி மாத்தி கொடுத்தீங்க? ஈஸ்வரி, ஈஸ்வரி என்ன சொல்ற? இல்லம்மா, அது அழகோட கையெழுத்தா? ஆமா அத்தை. டாக்குமெண்ட்ல சின்னையா தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. ஏண்டா அழகு, எப்படா இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்த? அம்மா, இல்ல நான் எதுவும் கையெழுத்து போட்டு கொடுக்கலம்மா. சித்தப்பு விளையாடுதுமா, பொய் சொல்லுது. நான் வீட்டுல யார் பேருக்கு எழுதி கொடுக்கலம்மா. அப்படி இல்ல செய்ய மாட்டேனம்மா சித்தப்பே. சின்னையா, இது உங்க கையெழுத்து தானே? சொல்லுங்க, உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்து தான். ஆனா நான் இத பத்திரத்துல போட்டு கொடுக்கலையே. கதிரு மார்க்கெட்ல யாருக்கா பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாஞ்சி கையெழுத்து போட ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த கையெழுத்து கேட்டான். அதுக்கு தானே இது. டே, அதுக்கு போட்ட கையெழுத்து தானடா இது. டே அழகு, நீ வெத்து பத்திரத்துல போட்ட கையெழுத்து தான் உன் தலையெழுத்தையே மாத்திருச்சு. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இனி இது என்னோட வீடு. இங்க யாரும் இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்பி வெளியில போங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன். டே கதிரு, நீ கேட்டதுனால தானே அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த. டேய், என்ன எதுனே கேட்காம டேய் ஒன்னு சந்தேகப்பட. டேய், என்னைய எல்லாரும் முட்டா பையன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல்லடா. நீ வாயை திறந்து சொல்றா, இது அதுக்கு போட்ட கையெழுத்து இல்லைன்னு சொல்றா. இங்க பார், நீ எனக்கு உதவி பண்ணதான் இது நல்லதையே நீ பண்ணிருக்க. இவ்வளோ பெரிய வீட்டையும் தாராளமா எங்க அப்பா பேருக்கு எழுதி வச்சிட்டியே. ஏமாத்தாதரா, வேணாண்டா தம்பி. அம்மா தாங்க மாட்டாங்கடா. ஐயோ, நான் உன்னை ஏமாத்தல, நீ தான் ஏமாந்து போன. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணிக்கணும், புத்திசாலித்தனமா இருந்திருக்கணும். டேய், நீ அப்படி வாயால சொல்லாதடா. டேய், நான் தான் படிக்காதவன், சூதுவாது தெரியாதவன், முட்டா பையன்னு உனக்கு தெரியும்லடா. டேய், நான் உங்களெல்லாம் நம்பிட்டு தானடா இருந்தேன். டேய் தம்பி, இந்த கையெழுத்தை நீ வாங்கும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லல. டேய், என் முகத்தை கூட பார்க்க மாட்டியாடா? சித்தப்பு, நீ இப்படி பண்ணலாமா சித்தப்பு? என் அப்பாக்கு அப்புறம் ஒன்னதானே அப்பா நினைச்சு சித்தப்புன்னு வாயார கூப்பிடுற. நீ கூட என்ன இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல சித்தப்பு. நான் இவ்வளவு நாளா உன் கதிரு மாதிரிதான் என்னையும் நீ நினைக்கிறேன்னு நினைச்சேன். எப்படி சித்தப்பு, எனக்கு கெட்டது பண்ணி உன் மயனுக்கு நீ நல்லது செய்யற. அப்ப என்னைய நீ பிள்ளையா நினைக்கல. டேய், நான் உனக்கு கெட்டது பண்ணல. எனக்கு வர வேண்டியதை நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். சித்தப்பு, என் அம்மா இந்த வீடு வந்து கோயில் மாதிரி சித்தப்பு. அதுல இருக்கிற தெய்வம் வந்து என் அம்மா. சித்தப்பு, உண்மையை சொல்லு, இந்த வீட்டை நான் உனக்கு எழுதி கொடுக்கல, சரிதானே? அதனால அம்மா கிட்ட சொல்லிரு சித்தப்பு, சொல்லிரு. நிறுத்துடா. இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் எனக்கு பார்க்க நேரம் இல்ல. முதல்ல வெளியில கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. ஈசு, நான் சத்தியமா எழுதி கொடுக்கல ஈசு. அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டா இந்த வீடு உங்க வீடு ஆயிடுமா? இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து எப்படி மீட்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்போ உன்னோட கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வெளியில போ. கிளம்பு. ஆனா இதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் சக்தி சார்.
வாங்கத்த. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். அம்மாடி ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் இருமா. இந்த கெஸ்ட் ஹவுஸ் என்ன அமெரிக்கால இருக்கா இல்ல ஆஸ்திரேலியால இருக்கா? இந்த காம்பவுண்டுக்குள்ள தானே இருக்கு. அதனால கெஸ்ட் ஹவுஸும் எனக்கு தான் சொந்தம். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? இந்த காம்பவுண்டை விட்டு வெளியில போயிடுங்க.